இல்ல இல்ல தனியரசு இப்ப 4 பேர் பேசுனதையும் கேட்டீங்க. அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, அது ஒரு உள்நோக்கமான செய்தின்னு ஒரு மறுப்பு அறிக்கையை தாவேகா கொடுக்குது. இதை எப்படி பார்க்கிறீங்க? அதான் இப்ப ஏற்கனவே அதிமுக தமிழ்நாட்டில் ஆக பெரும் முதன்மையான ஒரு அரசியல் கட்சி, புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகும் அது பல நெருக்கடிகளை கடந்து இப்பொழுதும் அது 2வது இடத்தில் இருக்கிற ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி. அதனுடைய தலைவர் எடப்பாடி இருக்காரு. இப்ப எடப்பாடி இப்படி ஒரு நிலையில கட்சி ஒரு 10 முறை தோற்ற பிறகு புதிதாக ஒரு நடிப்பு துறையிலிருந்து வந்த தம்பி விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கிறார். அது இப்போ ஒரு 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 நாற்றங்காலில் இருக்கிற ஒரு 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 செடி ஒரு நாற்று, அவ்வளவுதான். அல்லது ஒரு தொட்டிலில் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த அளவுல ஒரு தாவேக்கா இருக்கு, விஜய் இருக்காரு. இந்த நிலையில இப்ப வந்து இவ்வளவு பெரிய ஒரு 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 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு தேர்தல் உறவு உறுதி செய்யப்பட்டதாக ஒரு பிரதான நாளிதழ்ல நம்ம ஒரு செய்தி வருகிறது. அந்த நாளிதழ் திட்டமிட்டு இப்படி ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறது தான் அந்த செய்தி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த நாளிதழுக்கு நன்றி. அப்ப அவரு இப்ப இந்த போக்கு தொடர்ந்து நீடிக்கிறதை அவதானித்த தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி விஜய் நெருங்கியதாக உறவு உறுதி செய்யப்பட்ட ஒன்று தேர்தல் கூட்டணி வந்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் பரவலாக பேசப்பட்டு அது எல்லா மட்டத்திலும் ரீச் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல அது உறுதி செய்யப்பட்டதா அந்த நாளிதழ் வருது. உடனே தமிழக வெற்றி கழகம் இப்பொழுதாவது விழித்துக் கொண்டு ஒரு பெயரளவிலான அப்படிப்பட்ட உறவு இல்லைங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல நீ இல்ல இப்பவும் நீங்க அதிமுகவை எந்த இடத்துலயும் விமர்சிக்கவே இல்லை. இப்ப நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அதனுடைய நிர்வாகத்தையோ அல்லது அதற்கு தலைமையேற்று இருக்கிற ஐயா எடப்பாடி குறித்தோ ஒரு வார்த்தை கூட தமிழக வெற்றி கழகம் இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லலை. அதாவது எதிர்கருத்து சொல்லவே இல்லை. ஒரு பிரதான எதிர்கட்சி, அந்த கட்சியை பற்றி இதுவரைக்கும் ஒரு புதிதாக துவக்கப்பட்ட ஒரு கட்சி எந்த மதிப்பீடும் இல்லை. அப்புறம் அந்த சரி பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அந்த கட்சி எடப்பாடியார் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லல. மாறாக அதை ஒரு நட்பு சக்தியாக, ஒரு தோழமை சக்தியாக, ஒரு ஆதரவு சக்தியாக எடப்பாடி விஜயை பார்க்கிறார், தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கிறார். இப்ப இதுதான் பொது தளத்துல நீங்க திரும்ப திரும்ப எங்க பொண்ணுத்துறைகிட்டையும் கேட்டீங்க, வெல்சன் அண்ணன்கிட்டையும் கேட்டீங்க. 2 பேருமே ஒரு இடத்துல கூட 2 பேரும் ஒருவரை ஒருவர் ஒரு வார்த்தை கூட கண்டித்தோ அல்லது குறை கூறியோ எந்த கருத்தையும் பதிவு செய்யல. அப்ப நாட்டு மக்களுக்கு என்ன தோணும்? புதிதாக வருகிற ஒரு கட்சி பிரதான எதிர்கட்சி, அதாவது ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தை அல்லது அதனுடைய குடும்பத்தை, அதனுடைய தலைவரை சாடுகிற, எதிர்க்கிற, அதை தகர்க்கிறதே நான் வந்திருக்கிறதாக பிரகடனப்படுத்துகிற தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக குறித்து ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. 2மே திராவிட இயக்கம். 2 மீதும் வெளியிலிருந்து பல குற்றச்சாட்டுகளை நீண்ட காலமா தமிழ்நாட்டில் இருக்கிற பிராந்திய அரசியல் கட்சியில் பதிவு செய்திருக்கிறது. ஆனால் வெற்றி கழகத்தை துவக்கிய விஜய் எந்த கருத்தையும் ஒரு கட்சியின் மீது சொல்லிவிட்டு இன்னொரு பிரதான எதிர்கட்சிகள் மீது எந்த குறையும் சொல்லல. அப்ப இந்த மக்களுக்கு இந்த சந்தேகம் வரும். அதுல ஒரு பிரதான நாளிதழ் அந்த செய்தி வெளியிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அப்ப கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? இல்ல, அதான் மறுத்ததுக்கான காரணத்தை சொல்லல. அதாவது எப்படிமா நீங்க பாஜகவோடு தேர்தல் உறவு இல்லை என்று சொல்லுகிற எடப்பாடி அதிமுக என்ன காரணத்திற்காக தேர்தல் உறவு இல்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம். அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கும் தாமரைக்கும் அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு எந்த வேறுபாடுமே தெரியல. 2க்கும் வெவ்வேறு கட்சி தேர்தல் ஆணையத்துல ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேருக்கு தனித்தனி தலைவர்கள் இருக்கிறாங்க, தனித்து இயங்குகிறது. என்ன வேறுபாடுன்னு இதுவரைக்கும் எடப்பாடியும் விளக்கல, மோடி அல்லது அமித்ஷாவும் விளக்கல. அதிமுக வந்து கொள்கை ரீதியாக எந்த இடத்துல பாஜகவை எதிர்க்கலன்னு நீங்க சொல்ல வரீங்க? பாஜகவோட இப்பயும் நாங்க வந்து ஒத்த கொள்கை உள்ளவங்களோட தான் நாங்க கூட்டணி, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லிட்டாரு இபிஎஸ். ஆமாமா, கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. என்ன காரணத்துக்காக கூட்டணி இல்லைன்னு இதுவரைக்கும் நான் ஒரு 100 நம்ம விவாதத்திலேயே கேட்டிருக்கிறோமா, இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு காரணத்தை கூட சொல்றேன். அதாவது நீங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வரக்கூடாது, ஆகவே தாமரைக்கு வாக்களிக்காதீர், தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவின் நம் வெகுஜன மக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களினுடைய பெருநம்பிக்கையை பெற்று கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக களத்தில் இருக்கிற எங்கள் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிங்கள், சூரியனுக்கு வாக்களிக்காதீங்க, தாமரைக்கு வாக்களிக்காதீங்கன்னு எடப்பாடி எந்த இடத்துலையும் சொன்னார்.
அப்ப நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க? தனியரசு சொல்ற மாதிரியே சொல்ல திமுக முடியுமா? அவர் ஸ்டைல்ல தானே அவர் சொல்ல முடியும். பரவாயில்லையுமா, அவருடைய ஸ்டைல்லையாவது ஒரு வார்த்தை சொல்லவே இல்லைம்மா. ஏதாவது நீங்க ஒரு அப்ப அதே மாதிரி இப்ப விஜயும் பாக்குறாரு. இப்ப இப்ப எடப்பாடி இருக்கிற நெருக்கடி என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அதிமுக தேர்தல் வருங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தோடனே அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன செஞ்சது? ஐயோ நாங்க அப்படின்னா எடப்பாடி கூட நாங்க ஒட்டுமில்ல, உறவும் இல்லைன்னு ஆவேகாவோட அதிமுக சொல்லிட்டாங்க. தொண்டர்கள் விரும்புவாங்களா? அதிமுக தொண்டர்கள் அதை விட பலமா இருக்க மாட்டாங்களா? இன்னும் அவங்க 1,00,000க்கு மேற்பட்ட கட்சியுடைய கிளை அடிப்படை, அவர் சொன்னாரு கிராஸ் ரூட்டையே இப்பதான் ஃபார்ம் பண்றோம். அந்த கிராஸ் ரூட் அளவுக்கு ஆட்கள் போடுறதுக்கே எவ்வளவு நாட்கள் ஆகும்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நிர்வாகம் இருக்குமா, களத்துல போய் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. மூளை இருக்கு, உடம்பு வேலை செய்யல அதிமுகவுக்கு. ஆனா இப்ப விஜய் வந்ததுனால மூளை இருக்கு, விஜய்ங்கிற உடம்ப வேலை செஞ்சா ஒரு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கும்னு பார்த்தாங்க. அந்த நம்பிக்கை வந்துச்சு. இப்ப நீங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிக்கையின் மூலமா மீண்டும் அதிமுக அதாவது தமிழக வெற்றி கழகம் உறவு இல்லைன்னு உறுதியான பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவங்களுக்கும் இப்போ ஒரு அவநம்பிக்கை. ஆனா நமக்கு யாருமே கூட்டணியே வரல, நாமளும் தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதாக தலைவர் சொல்லிட்டாரு. எங்க பொண்ணுத்துறை எல்லாம் அதை வலியுறுத்துறாங்க. ஆனா நீங்க களத்துல இங்க நம்ம எப்படி வெற்றி பெறுவதற்கான சூழல் இல்லை. பொது எதிரி இந்தியா கூட்டணி, எல்லாரும் வீழ்த்தணும். யாரை வீழ்த்தணும்? திமுகவை, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வீழ்த்தணும், மதசார்பற்ற முன்னணியை வீழ்த்தணும். சரி, யாரு இங்க களத்தில் இருக்கிறா? தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கும் அந்த ஒரே நோக்கம் தான். அப்படிதான அதிமுக எடப்பாடிக்கும் அதே நோக்கம், பாஜகவுக்கும் அதே நோக்கம் இருக்கு, நாம் தமிழருக்கும் அதே நோக்கம் தான். ஒரு பிரதான எதிர்கட்சி திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு ஆளுநர் கட்சியை 4 முனைகளில் எதிரிகள் பிரிந்து நின்றால் அரசுக்கான எதிர்ப்பு வாக்குகள் 4ஆக பிரிக்கப்பட்டால் மீண்டும் 2026 திமுக மிக இலகுவாக வெற்றி பெற்றும். இதை அடிப்படையில அதிக அளவிலான எதிர்ப்பலை இருக்காது. அது 4 பேருக்கு பிரியும் பொழுது இல்லம்மா, 4 பேருக்கும் பிரிகிற அளவுக்கு இப்ப அரசின் மீது இந்த 4 பேருமே என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க? ஒரு வார்த்தை, இப்ப எழில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு வார்த்தை குடும்ப அரசு அண்டர் கிரவுண்ட் டீலிங்னு சொல்லிட்டு போன விஜய் கிட்டத்தட்ட 20 நாளா எங்க இருக்கிறாரு தெரியல. ஒரு தமிழக வெற்றி கழகம் இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி ஒரு மாநாட்டை பிரகடனப்படுத்திய பிறகு அந்த கட்சி வாயை திறப்பதற்கு யாருமே இல்லை. அது என்ன கருத்து? ஒரு நாட்டில் இன்னைக்கு மணிப்பூர்ல சம்பவம் நடக்குது, இந்தியாவுக்குள்ளதான் அந்த கட்சி இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்க நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, இந்த சூப்பர் ஸ்டார் மணிப்பூர் கலவரம் பத்தி எரியுது இல்ல, லட்சக்கணக்கான மக்கள் அமைதி இழந்து எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாயிருந்தாங்க. ஏதாவது ஒரு கருத்து சொல்றோமா யாராவது நாட்டுல? இல்ல காசாவில் நடக்குது, பாலஸ்தீனத்தில் நடக்குது, அது கூட வெளிநாடு. ஏன் விஜய் பதில் சொல்லக்கூடாதா? சின்ன சின்ன குட்டி கட்சிகள் கூட, ஜனநாயக சக்திகள் கூட நாட்டில் உலகத்தில் மக்கள் எங்கு துன்பப்பட்டாலும் கண்ணீர் துன்பத்தில் துயரத்தில் மக்கள் ஆட்கொண்டால் உடனே ஓடோடி போய் அந்த கருத்தை சொல்லி அதுக்கு நிவாரணத்தை தர்றதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு. விடுது விஜய் எங்க காணா? விஜய் தன்னுடைய தொண்டர்கள் மரணித்து போனாலே அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துறதுக்கு கூட விஜயால முடியல, அல்ல நிர்வாகிகளால முடியல. அது என்ன? இப்ப அது போல காய்ச்ச மரம்னே எங்க பொண்ணுத்துறை வேற சொல்றாரு. எப்படி காய்ச்ச மரமா இருக்கும்? இல்ல விஜய் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குதா? ஏமா மோடியும் அமித்ஷாவும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் ராகுல் காந்தியுமே ரியாக்ட் பண்றாங்க. அவங்களெல்லாம் விட பெரிய ஆளாமா விஜய்? ஏமா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம்? நேற்று ஒரு நடிகை ஒரு ட்வீட் போடுறாங்க, அவங்க ஏதோ திருமணம் ஆவணப்படம்னு இன்னொரு நடிகர் பத்தி உடனே ட்வீட் போடுறாங்க, லைக் கொடுக்குறாங்க. செகண்ட் நம்ம எழிலரசன் சொன்ன மாதிரி என்ன ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லா துறையிலையும் வினை எதிர்வினை நடக்குது. ஆனா ஒரு தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வந்துட்டீங்கல்ல, ஒண்ணும் வரக்கூடாது, வந்துட்டாணி அரசியல் செய்யணும். ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கிறதுனாலதான் பேசுறீங்க. ஒண்ணு வரக்கூடாதுன்னு அது எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? நம்ம எல்லாருக்குமான உரிமை இருக்குல்ல ஜனநாயகத்துல. நான் தவறே சொல்றேன். ஆமாமா, வந்துட்டு தூங்க போயிடக்கூடாதுங்கிறேன். ஒரு கடை திறக்கணும், திறந்த பிறகு டெய்லி திறந்து வச்சு கல்லாப்பொட்டிகளுக்கு வந்து பொருளை விற்பது வாங்குவது, வாடிக்கையாளர்களை இன்பத்தோட வரவேற்கணும்ல. ஒரு மணிக்காலை மூடிட்டு நாம எப்படி ஒரு கடை டெய்லி வியாபாரம் பண்ற மாதிரி சொல்ல முடியுமா அரசியல? சரி பரவாயில்ல. அப்ப அவங்க ரசிகர்களுடைய கொடியிலேயே சொல்றாங்க, ஒரு படத்துக்கு பூஜை போட்டோம், ஷூட்டிங் போகணும்லமா, ஷூட்டிங் நடக்கணும்ல. ஆனா எதுவுமே நடக்காம ஒரு 20-25 நாளா, சரி விஜய் கூட விடுங்க, புஷி ஆனந்தாவது அறிக்கை தரணும்ல. அங்க இருக்கிற இன்னும் நிர்வாகிகள் அவரு தானே கொடுத்திருக்காரு. என்ன அறிக்கைன்னு பாருமா, நாட்டு மக்களுக்கான அறிக்கை இல்ல. தேர்தலில் 2026
பிரதான அதிமுக எடப்பாடியோடு தமிழக வெற்றி கழகம் உறவுன்னு ஒரு உறுதிப்பட்ட செய்தி வந்த உடனே அது அடிப்படை ஆதாரமற்ற செய்தி, ஆகவே இதை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாங்க. அதிமுகவோடு ஏன் உறவு வைத்துக் கொள்ள கூடாது முடியாதுங்கிறதுக்கு எந்த கணக்கும் இல்லை. அதை விட நீங்க இங்க பொன்முடி செல்வனே இவ்வளவு நாள் விவாதத்துல எப்பொழுதுமே இவ்வளவு தயங்கி பதில் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி தயக்கத்துல எந்த கருத்தையும் சொல்லல. தமிழக வெற்றி கழகத்துக்கு யார் கூட்டணி வருவானா, ஏன் காங்கிரஸ் வரலாம், விடுதலை சிறுத்தைகள் வரலாம்னா சொன்னாரு. இதெல்லாம் அதிமுகவுக்கு எடப்பாடியோட இந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வருமுங்கிற விவாதம் போய் தமிழக வெற்றி கழகத்தோடு அதன் தலைமையை ஏற்றுக்கொண்டு காங்கிரஸ் வரலாம், பிசிகே வரலான்னு இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிட்டோம். அப்படின்னா அதிமுக அந்த தளத்துல எங்க இருக்கு? அதிமுக 2026 வாழ்வா சாவா போராட்டம் யாருக்கு? எடப்பாடியாருக்கு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் புதுசா ஒரு குழந்தை பிறந்துருச்சு, தொட்டில் இருக்குது, அது எந்திரிச்சு நடந்து அது ஆரோக்கியமா வளரணும். அதுக்கான சூழலும் இல்லை. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த 2026 ஒரு வாழ்வா சாவா போராட்டம். பாஜக கூட்டணி மற்ற இதர சிக்கல்கள் வர்றாங்க. உங்களுக்கு முதல் தேர்தலே வாழ்வா சாவா போராட்டமா? ஆமா, அதுலதான் நீங்க அதை விட்டுத்தான் எந்த கட்சி வளரும். புரட்சி தலைவர் முதல் தேர்தல் திண்டுக்கல்ல மாயத்தேவரை நிறுத்துறாங்க. கட்சியை துவக்கி ஆளுகிற கட்சி திமுக இருக்கும் பொழுது, கலைஞர் முதல்வராக இருக்கிற பொழுது அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் மாயத்தேவர் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி அந்த மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் மரணிக்கிற வரை யாராலையும் தோற்கடிக்கப்பட முடியல. வெற்றி என்பது துவக்கத்திலேயே துவக்கணும்ல. ஒரே அந்த வெற்றி தான் உச்சத்துக்கு கொண்டு போகும். அது வரைக்கும் நீங்க விடுதலை. இப்ப நான் தமிழக வெற்றி கழகத்தை நீங்க முதல்ல களத்துக்கு வந்து அலுவலகத்தை திறந்து நிர்வாகிகள் அன்றாட நிகழ்வுகள்ல ஒரு தலைவரோ பொதுச் செயலாளரோ அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரோ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்க. மக்கள் வாக்களிக்கிறாங்க. ஒரு நடிகர் நாடால அனுமதிக்க கூடாது, விஜய் மக்கள் ஏற்க கூடாதுங்கிறது கருத்து இருக்கு. ஒரு நடிகர் வந்தா இப்படித்தான் நடிகர்னா நாடாள கூடாது அப்படிங்கறதெல்லாம் எல்லாருக்கும் ஜனநாயகத்துல உரிமை இருக்கு. அரசியல் அமைப்பு சட்டம் அதை வழங்குது. எப்போதும் அரசியல் அமைப்பு சட்டத்தை மேற்கோள் காண்பித்து பேசுகிற தனியரசு வந்து நடிகர் நாடாள கூடாதுன்றதன் மூலமாக அதுல இருந்து விலகி போறாரோ? இல்லம்மா, இப்ப அவங்க அதாவதுமா மக்களோடு மக்களாக இருந்து அரசியல் தளத்துல 24 மணி நேரம் வாழ்நாளெல்லாம் இயங்கிய மகத்தான தலைவர்கள் பிறந்து வளர்ந்த நாடு இது நம்ம நாடு. கர்மவீரர் காமராஜர் அவர்களிருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் இவங்கதான் இந்த திருவுருவ படத்தை வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் ஒரு திரைப்படத்தில் இருக்கிற ஒரு சுகவாசிகள், ஒரு 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 மகிழ்ச்சியா சுகமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து களத்தில் அரசியல் களத்தில் போராடி சிறைப்படுவது, வழக்குகளை சந்திப்பது, கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் கருத்து மோதல்களை நடத்துறதுதான் ஜனநாயகம். அப்ப நீங்க கருத்து மோதல்களை நடத்துவதற்கான அந்த ஜனநாயக களத்துக்கே வராமல் அஞ்சு தலைவரவா இருக்கிற விஜய் ஒரு நடிகர் என்பதனால் வர மறுக்கிறாருங்கிறதுனாலதான் அந்த குற்றச்சாட்டை நான் வந்து செய்யறேன். வில்சன் குறுக்கிட்டீங்க. அவர்கள் தனியரசு சொல்றாரு, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் மைய விவாதம். அதனால நம்ம அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க மாநாட்டில் சொன்ன அறிவிச்சதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இல்லை தனியரசுகிட்ட அதிமுகவை பற்றி தனி விவாதம்னா நான் வர தயார். அவர் எத்தனையோ விவாதத்தில் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு மைய அவரும் விஜயை பற்றி தான் பேசுறாரு. ஆனால் உண்மையான கருத்து என்னன்னா, விஜய் அவர்கள் மாநாடு வரைக்கும் வந்த பிறகு ஆனால் இந்த 22 நாட்களாக களத்துல வரலன்றது யதார்த்த உண்மை. அந்த களத்துல வந்திருக்கணும் அப்படின்றது யதார்த்த உண்மை. அதிமுக கூட ஒப்புமைப்படுத்தி பேச முடியாது. அதிமுக என்பது ஒரு கரை கண்ட கட்சி. திமுகவோட போட்டி போடக்கூடிய ஒரு கரை கண்ட கட்சி தான் அதிமுக. அதனால அதை கம்பேர் பண்ண முடியாது. ஐயா தனியார் அவர்கள் ரெண்டு முறை ஐயா வந்து 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாருங்க. அவர் இப்போ மணிப்பூர் பத்தி அவர் ஒரு கட்சி தலைவர், மணிப்பூர் பத்தி அவர் ஒரு அறிக்கை போட்டுட்டு தான் வந்து பேசிட்டு இருக்காரா? அவர் அறிக்கை கொடுத்திருக்காருங்க. அவர் எவ்வளவு பேசியிருக்காருங்க. அவர் போராட்டத்துல கலந்து இருக்கிறாரு, டெய்லி பேசிட்டு இருக்காரு. இல்ல மேடம், எங்க தலைவர் வந்து இல்ல, நீங்க முதல்ல அவங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க வைக்கிற கமெண்ட்டுக்கு நான் திரும்ப கவுண்டர் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவர் வந்து தொடர்ந்து மணிப்பூர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தொடர்ந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போராட்ட களத்துல மணிப்பூருக்கான போராட்டத்துல நின்னு இருக்காரு. அவர் கட்சிக்கு அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்து பேசுறாரு. ரோஹிங்கியா முஸ்லிமுக்குமா? ஆமா, மணிப்பூர் கூட இங்க நான் சொல்றது பர்மாவுல ரோஹிங்கியா முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது நீங்க எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்துட்டீங்க. நான் ஒத்துக்கிட்டேன். இருங்க அவர் சொல்லி முடிச்சிரட்டும். அவர் சொல்லி முடிச்சிட்டோம். ஆமா, அறிக்கையில ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு பர்மாவுல தனியரசு தலைநகர் சென்னையில ஆர்ப்பாட்டம் நடத்துறதே அறிக்கை கொடுக்கலன்னு. இப்ப எங்க தலைவர் வந்து அறிக்கை கொடுக்கவே இல்லையா இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு.
தலைவரும் அறிக்கை கொடுக்க தான் போறாரு. அவர் பயந்து கொடுக்கலங்கிறது ஒளிஞ்சு தானே உண்மை. இல்ல, தவறான வார்த்தையில அது அவர் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அவர் அந்த மாதிரி சொல்லுவார்? அவருக்கான வேலைகளை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு அரசியல் அந்த மீனிங்கே அவர் பண்ணல. அவர் சொன்னாரு 20 நாள் எங்க போனாருன்னு தெரியலன்னு தான் சொல்றாரு. பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு சொன்னாரு அவர். அதனால தான் நான் எதிர்த்து பேசுறேன். இல்ல அவர் பயந்து ஒளிஞ்சு இருக்காருன்னு எப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லலாம்? எங்க தலைவர் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இவரு இது வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் கூட ஒரு அறிக்கை கொடுத்தது கிடையாது. அவரு பயந்துட்டு கொடுக்காம இருக்காரா? இல்ல தாவேகாவை எதிர்த்து இப்ப அவர் அதே தான் திமுக கேட்டாரு. இல்ல திமுக வந்து டைரக்டா அவர் கேட்ட பாயிண்டையே புடிச்சு நீங்க வேற இல்ல டைமுங்க. மேடம், பிரதமர் மோடி அமித்ஷாவோட பெரியவரான்னு கேக்குறாரு அவரு. இல்ல மேடம், இப்போ திமுக வந்து இது வரைக்கும் தாவேகா டைரக்டா விமர்சிக்கல. அப்ப திமுக பயந்துருக்கா? இது பயந்துருக்கானா? இப்ப இந்த மாதிரி கேள்விகளும் வருது இல்ல? அவங்க எல்லாம் விமர்சிச்சுட்டு தானே இருக்காங்க. அவங்க எங்க டைரக்டா விமர்சிக்காம தாவேகான்ற இருக்காங்க? ஒரு வார்த்தை அவங்க யாருக்கிட்டும் வரலையே. தாவேகான்னு சொல்லி தான் விமர்சிக்கணுமா? நீங்க வந்து மக்களுக்கான பிரச்சனை இல்ல. நீங்க இப்ப இல்ல, கூட அப்ப என்ன நாங்க பேசுறீங்கன்னா அதிமுக இல்ல இல்ல விமர்சிக்கணுமா? இப்ப கூட நீங்க என்ன அப்ப சொல்றீங்கன்னா நீங்க பொதுக்கூட்ட மாநாட்டு மேடையிலேயே உங்க தலைவரே திமுக சொல்லி விமர்சிக்கல. தளபதி ஸ்டாலின் ஐயா தெளிவா அவர் சொன்னாரு, நாங்க யார் பேரையும் சொல்லி இந்த இடத்துல சிறுமைப்படுத்தவோ தாழ்த்தவோ நாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசென்ட்டான ஒரு வாதத்தை முன்னாடி வைக்கிறாரு. புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நான் கேட்டது அவர் கேக்குறது வந்து மக்கள் பிரச்சனைக்கு நீங்க எங்க நிக்கிறீங்க, என்ன அறிக்கை கொடுத்தீங்கன்னு. அப்ப கூட நீங்க வந்து திமுகவை விமர்சிச்சாங்களா எங்களன்னு தான் கேக்குறீங்களே மக்கள் தவிர பிரச்சனைகள்ல மக்கள் பிரச்சனைக்கு நீங்க என்ன அறிக்கை மக்கள் கொடுத்தீங்கங்கற இடத்தை பிரச்சனைகள் சொல்லல. வந்து இல்ல மேடம், மக்கள் பிரச்சனையில அவருடைய ரசிகர் மன்றமா இருந்த நாள்ல இருந்து மக்கள் பிரச்சனைகள் ஈடுபட்டு தான் வராங்க. அது வந்து லைம்லைட்டுக்கு வரல, அவ்வளவுதான். எல்லா மக்கள் அப்படி பிரச்சனைகளும் பார்த்தா கமலஹாசன் நற்பணி மன்றம் வச்சிருந்தாரு, விஜயகாந்த் நற்பணி இந்த மாதிரி ரசிகர்கள் மன்றங்கள் நற்பணி மன்றங்களா சேவைகள் செஞ்சதுங்கிறத எல்லா அரசியல் தலைவர்களும் செஞ்சிருக்கிறாங்க, சினிமா தலைவர்களும் செஞ்சிருக்கிறாங்க, சினிமா செலிபிரிட்டிஸா இருக்கிற நடிகர்களும் செஞ்சிருக்கிறாங்க. அதை வச்சு இது பண்ணிட முடியுமா? அதுல இருந்து வருதுன்னு சொல்றேன் நான். அதுல இருந்து இப்போ நடந்ததுதான் வருதுன்னு சொல்றேன் நான். இல்லாம களத்துல இல்லாம இல்லையே நாங்க பேசலாம்.